இப்ப ஜிம்முக்கு போற நெறைய பேரு இந்த 7 விஷயத்த ஃபாலோ பண்ணாததுனால, ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின்ஸ் அதிகமா வருது. இப்போ ஜிம்முக்கு போறது வந்து நம்ப ஹெல்த்துக்கும், ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப நல்லது. அது வந்து முக்கியமா இந்த கன்சிஸ்டன்ட்டா இருந்தா தான் இந்த எஃபெக்ட் தெரியும். ஆனா நெறைய பேரு இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஜாயிண்ட் இன்ஜுரீஸ் வராதனால, இந்த ப்ராக்ரஸ அப்படியே ஹோல்ட் பண்ணிருவாங்க. இதனால லாங் டெர்ம் இஷ்யூஸையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, 3 பேர்ல ஒருத்தரு இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம்னாலேயே வந்து இந்த ஜிம் அண்ட் ஃபிட்னஸ வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஆனா இந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து கம்ப்ளீட்லி பிரிவென்டபிள். கரெக்ட்டான ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹாய், ஐ அம் டாக்டர் சோமசுந்தர். ஐ அம் த ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஜாயிண்ட் பெயின் அவாய்ட் பண்றதுக்கு இந்த 7 டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். இது வந்து நீங்க ஒரு ட்ரெய்னர் வச்சிருந்தீங்கன்னா அவர் அடிக்கடி சொல்லுவாரு. சோ ஒரு ப்ராப்பர் வார்ம் அப் பாத்தீங்கன்னா, நம்ம பிளட் ஃப்ளோ அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டிய நல்லா இன்கிரீஸ் பண்ணும். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். இது மாதிரி இந்த வார்ம் அப்ப ஸ்கிப் பண்றதுனால வந்து இந்த ஜாயிண்ட்ஸ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமாகுது அண்ட் ரிஸ்க்குக்கும் உள்ளாகுது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மினிட் வார்ம் அப் பண்ணையில நம்ம ஜாயிண்ட் இன்ஜரி ஆகுற சான்ஸ் வந்து 30% கம்மி ஆகுது. சோ என்னென்ன வார்ம் அப் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, மெயின்லி அந்த ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட்ஸ் லைக் ஆர்ம் சர்க்கிள்ஸ், லெக் ஸ்விங்ஸ், பாடி வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் பண்ணையில நம்ம மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஜாயிண்ட்ஸும் லூப்ரிகேட் ஆகுது. சோ நீங்க உங்க டேல எந்த எக்ஸர்சைஸ் எந்த மசில ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கு சம்பந்தமான வார்ம் அப் பண்றீங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் பார்க்க போற செகண்ட் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஃபார்ம் அண்ட் போஸ்டர். ஸோ தப்பான போஸ்டர்லயும், ஃபார்ம்லயும் நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணல லைக் ஸ்குவாட்ஸ், டெட் லிஃப்ட்ஸ்லாம் பண்ணல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நம்ம ஜாயிண்ட்ல உருவாகும். ஜேர்னல் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனல் ரிசர்ச் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இத மாதிரி ஒரு தப்பான ஸ்குவாட்டிங் டெக்னிக்ஸ் பண்றதுனாலே நிறைய பேருக்கு மூட்டு வலியும், இடுப்பு வலியும் அதிகமா வரும். ஸோ உங்க டெக்னிக்ல ஃபோக்கஸ் பண்ணி இந்த வெயிட்ஸ் ஃபோக்கஸ் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இது நீங்க பண்ணையில ஒரு மிரரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்க ஒர்க் அவுட்டை ரெக்கார்ட் பண்ணுங்க. இதை வந்து உங்க ட்ரெயினர் கிட்டயோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபார்மை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்குவாட் பண்ணையில உங்க நீஸ் வந்து கரெக்டா உங்க டோ லைன்ல ட்ராக் ஆகும். இது கொஞ்சம் தப்பா வெளிப்பக்கம் இல்லாட்டி உள்பக்கம் ட்ராக் ஆச்சு அப்படின்னா மூட்டு வலி வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற மூணாவது டிப் வந்து பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்றதுனால நிறைய மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகி ஸ்ட்ரெயின் ஆயிருது. இதனால ஜாயிண்ட் பெயினும் உருவாகுது. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் பண்றதுனால நம்ம மசில் இம்பேலன்ஸ் கம்மியாகுது அண்ட் ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆகுது. ஸோ அதனால உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இந்த ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் சச் அஸ் யோகா, டார்கெட்டட் மசில் ஸ்ட்ரெச்சஸ் மெயின்லி ஆஃப்டர் யோர் ஒர்க் அவுட் பண்றதுனால உங்க ஜாயிண்ட் மொபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 to 15 minutes stretches உங்க மேஜர் மசில் குரூப் லைக் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் இப்படி பண்ணையில அந்த சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் பண்றதுனால வர ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். ஸோ அப்ரப்டா உங்க லிஃப்டிங் வெயிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால உங்க ஜாயின்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் ஸ்ட்ரெச் ஆகி டேர் கூட ஆகலாம். இதுதான் வந்து ஒரு சில ஸ்டடிஸும் சொல்லுது. கிராஜுவலா உங்க லோட இன்க்ரீஸ் பண்றதுனால, அதாவது 2 to 5% per week அப்படி பண்றதுனால உங்க மசில் அடாப்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஜாயிண்ட் சேஃப்டியும் அதிகமா இருக்கும். ஸோ வெயிட்ஸை வந்து ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க அண்ட் கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வெயிட் தூக்கணும் அப்படின்ட்டு இர்ரெகுலர் போஸ்டர்ல பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க நம்ம ஒரு பெஞ்ச் பிரஸ் பண்றீங்க, ஒரு 50 kg தூக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் பார்க்கையில நீங்க 52.5 அதாவது ஒரு 5% மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும். ஆனா சில பேர் வந்து அதிகமா 10% அதாவது 55 kg இப்படிலாம் ஸ்கிப் பண்ணல ஜாயிண்ட் ப்ராப்ளம் வர சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஃபிஃப்த் பாயிண்ட், ரெஸ்ட் அண்ட் ரிகவரி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மசில்ஸை ஓவர் வெயிட் பண்ணையில அதுக்கு அடிக்குவேட்டா ரெஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த மசில் பல்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஜாயிண்ட் வீக்கத்தையும் தடுக்கலாம். இதே தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஹைலைட் பண்ணுது. மசிலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுனால அந்த டிஷ்யூ ரிப்பேர் அதிகமா இருக்கும், பல்க்கும் அதிகமாகும் அண்ட் லாங் டேர்ம் ஜாயிண்ட் பெயின்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்க ஒர்க் அவுட் ஸ்கெடியூல்ல நடுவில் ஒரு ரெஸ்ட் டேஸ் அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேல வந்து அதே மசில ஸ்ட்ரெயின் பண்ணாம ஆக்டிவேட் பண்ணாம கொஞ்சம் கார்டியோ ஆர் ஃபிட்னஸ் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இந்த ஒரு டிப் என்னன்னா, you should listen to your body. அதாவது உங்க ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா நம்ம பாடியே வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குது. அதாவது உங்களுக்கு ரிகவரி டைம் கரெக்டா இல்ல, அடிக்குவேட்டா இல்ல, சோ உங்க ரொட்டீனை கொஞ்சம் மாத்துங்க அப்படின்ட்டு. சோ இதை நீங்க கவனிச்சு நீங்க உங்க ஸ்கெடியூல் பண்ணாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், சூஸ் ஜாயிண்ட் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைசஸ். இப்போ சில எக்ஸசைஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், உங்க ஜாயின்ஸ்ல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே போகும். இது வந்து நம்ம ஹை இம்பாக்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஜாயின்ஸ்ல வேர் அண்ட் டேர் அண்ட் ஃப்ரிக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எந்தெந்த எக்ஸசைசஸ் இந்த ஹை ஜாயிண்ட் லோவர் லோட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டீப் லஞ்சஸ் அண்ட் ஹெவி பிளயோமெட்ரிக் எக்ஸசைசஸ். இது கரெக்டாக பண்ணலனா நம்ம ஜாயிண்ட் பெயினை அதிகமாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹை இம்பாக்ட் எக்ஸசைசஸ் பதிலாக இந்த ஜாயிண்ட் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீப் லஞ்சஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஷாலோ லஞ்சஸ் எடுங்க, ஆர் வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் பண்றதுக்கு பதிலாக
லெக் பிரஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு மூட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை கம்மியாகிற சான்ஸ் அது. இதுல ஒரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஜாயிண்ட்ல பிரச்சனை இருக்கோ அதை சுத்தி இருக்கிற மசில் நீங்க கிராஜுவலா நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆகிற மசில்ஸ் வந்து இந்த ஜாயிண்ட்ல இருக்கிற லோட ரெடியூஸ் பண்ணிக்கும். இதனாலே உங்க பெயின் கம்மியாகிற சான்ஸ் அதிகம். அண்ட் இப்போ கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து நியூட்ரிஷன் ஃபார் ஜாயிண்ட் ஹெல்த். நீங்க எடுக்கிற டயட்டே வந்து உங்க ஜாயிண்ட் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ்னாலேயே வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது வந்து நம்ம சால்மன் ஃபிஷ், ஃபிளாக் சீட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும். இதுல வந்து வீக்கத்தன்மையை குறைக்கிற அபிலிட்டி இருக்கு. இதோட சேர்த்து நீங்க வைட்டமின் டி அண்ட் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் இன் யோர் டயட் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெசிலியன்ட்டா இருக்கும். இன்னொரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். கரெக்டான அளவு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஜாயிண்ட்ஸ் வந்து நல்ல லூப்ரிகேட் ஆகி நல்ல எஃபிஷியன்ட்டா ஃபங்க்ஷன் பண்ணும் ஸ்மூத்தா. ஸோ இன் கன்க்ளூஷன், ஜாயிண்ட் பெயின் வந்து உங்க ஜிம் எக்ஸ்பீரியன்ஸோட பார்ட் கிடையாது. நீங்க கரெக்டா நான் சொன்ன அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஜாயிண்ட் பெயின்ஸ் வர சான்சஸ் கம்மி பண்ணலாம் அண்ட் உங்களோட ஜிம் ரிசல்ட்ஸை வந்து ஈஸியா மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ரிமெம்பர், ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் எக்ஸசைசஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இதில் ஷார்ட் கட்ஸோ இல்லாட்டி சீக்கிரம் கெயின் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கோ வந்து ப்ராப்ளம் அண்ட் டேமேஜ் தான் அதிகம் தவிர பெனிஃபிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதை மாதிரி மோர் ஜிம் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் இன்ஜுரி ஃப்ரீ. தேங்க்யூ.